டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ரீவியஸாக நம்ம வந்து 1.1 பார்த்தோம். சாப்டர் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸில். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எக்ஸைஸ் சாப்டர் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் 1.2 பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, let a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relations to a relation a to b? இதில் எது வந்து ரிலேஷன்ஸ் a to bக்குள்ளே ரிலேஷன்ஸாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ரிலேஷன் 1, ரிலேஷன் 2, ரிலேஷன் 3, ரிலேஷன் 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கும் அது ரிலேஷனா இல்லை இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலாக R1 ஈக்குவல் டு 2, 1, 7, 1 கொடுத்துருக்காங்க. R2 ஈக்குவல் டு -1, 2, 1, -1, 1 கொடுத்துருக்காங்க. R3 ஆர்ன்றது இங்கே எல்லாம் இது R1, R2, R3னா ரிலேஷன் அர்த்தம். R3 ஈக்குவல் டு 2, -1, 7, 7, 1, 3 கொடுத்துருக்காங்க. 4 வந்துட்டு ஃபோர்த் வந்துட்டு R4 வந்துட்டு 7, -1, 0, 3, 3, 3, 0, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A to B ரிலேஷன் கேட்டதுனால A க்ராஸ் B பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. A க்ராஸ் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். A க்ராஸ் Bனா A வந்து 1, 2, 3, 7, Bன்றது வந்து 3, 0, -1, 7. இது க்ராஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கே. இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இந்த எலமெண்ட்டோட இது எல்லாமே க்ராஸ் பண்ணணும். எல்லா எலமெண்ட்டோட ஒரு எலமெண்ட்டும் எல்லா எலமெண்ட்டோட க்ராஸ் பண்ணணும். 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. சரிங்களா? அதே மாதிரி 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. அப்புறம் 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த நாலுத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு A க்ராஸ் B பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சம் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ரிலேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க? 2, 1, 7, 1. இந்த எலமெண்ட் வந்து இது எல்லாமே இது ரெண்டுமே வந்து இந்த இந்த A க்ராஸ் Bயில் இருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒன்று விட்டு போச்சுனாலும் அது ரிலேஷன் இல்லை கண்டிப்பாக. ஸோ அப்போ ரிலேஷன் 1 ஈக்குவல் 2, 1, 7, 1. 2, 1, 7, 1 எங்கேயா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 2, 1, 7, 1. 2, 1, 7, 1 இல்லை. 7 -1 தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த எலமெண்ட் வந்துட்டு A க்ராஸ் Bயில் இல்லை, கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ரிலேஷன். சிம்பிள் தான். இட் இஸ் நாட் அ ரிலேஷன். நீங்கள் A க்ராஸ் B பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. இருந்துச்சுன்னா வந்து இது வந்து ரிலேஷன். இல்லை அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் நாட் அ ரிலேஷன் எழுதணும். அப்போது R2 ஈக்குவல் டு -1, 1 இருக்கான்னு பார்ப்போம். -1, 1. இதில் வந்துட்டு 1, -1 தான் இருக்குது. -1, 1 கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். இதுவும் ரிலேஷன் இல்லை. ஸோ R3 ஈக்குவல் டு 2, -1, 7, 7, 1, 3 இருக்கான்னு பார்ப்போம். 1, 3 ஆல்ரெடி ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அப்புறம் 2, -1 இங்கே இருக்குது. 7, 7, இங்கே இருக்குது. ஸோ இது 3 எலமெண்ட்டுமே வந்து A க்ராஸ் Bயில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ ரிலேஷன். நெக்ஸ்ட்டு R4க்கு வந்து 7, -1 இருக்கா? 7, -1. 7, -1 இருக்குது. 0, 3 இருக்கா? 0, 3 இல்லை. 3, 0 தான் இருக்குது. 3, 3 இருக்கா? 3, 3 இருக்குது. 0, 7 இருக்கா? 0, 7 இல்லை. 7, 0 தான் இருக்குது. ஸோ 2 எலமெண்ட்டு இருக்குது, 2 எலமெண்ட் இல்லை. ஸோ இருந்தால் எல்லாமே இருக்கணும். இல்லைனா வந்துட்டு அது ரிலேஷன் கிடையாது. ஸோ 2 எலமெண்ட் இதில் இருக்குது, 2 எலமெண்ட் இல்லை. ஸோ அதனால் என்ன போடுறோன்னா நம்ம இட் இஸ் நாட் அ ரிலேஷன். சரிங்களா? இதுவே ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லெட் A ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப் டு 45 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஆன் A. ஸ்கொயர் வந்து ஏக்கு வந்து ஸ்கொயராக இருக்கான்னு கேட்குறாங்க. ரைட் ஆர் ஆஸ் எ சப்செட் ஆஃப் A க்ராஸ் A. A க்ராஸ் A ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஆல்சோ ஃபைண்ட் A க்ராஸ் A கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா ரிலேஷனோட டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து எழுதுகிறோன்னா எல்லா சம்லேயுமே ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த செட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். A ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப் டு 5. R ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். R ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். ஃபஸ்ட்டு A க்ராஸ் A பண்ணிக்கலாம். A க்ராஸ் Aனா நத்திங் பட் நீங்கள் சேம் நம்பரே பண்ணுறீங்க. சேம் எலமெண்ட்டோட சேம் எலமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, சேம் அதே தான். ஃபஸ்ட்டு 1, 1
ஏ கிராஸ் என்ன 1 1 அதே சேமாக தானே வரும் ரெண்டு நம்பரும் பண்ணோம்னா ஏ கிராஸ் 1 ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு 1 1 1 2 அப்புறம் அப் டு நீங்கள் வந்துட்டு இன் பிட்வீன் 1லேருந்து 3 4 5 6 எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் 2 வரைக்கும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் எல்லாம் நீ டாட் போட்டுட்டு 45 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் எழுத முடியாது. ஸோ அப் டு 45 வரைக்கும் போடணும். நிறைய ரொம்ப லென்த்தாக போகும். நீங்கள் டாட்டே வச்சுக்கோங்க. 1 1 1 2 அப் டு 145 அகெயின் 1 இது எல்லாத்துக்குமே இது நான் கண்டுபிடிச்சது வந்து மொத்தமே இதுக்கும் ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கேன். 4 கூட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் போட்டுக்கோங்க. 1 1 1 2 145 2 1 2 2 245 3 1 3 2 345 இந்த 3 வரைக்கும் போட்டுட்டு அகெயின் இதெல்லாம் வேண்டாம். அப் டு நெக்ஸ்ட்டு நான் ஃபைனலாக 45க்கு போயிடுறேன். 45 1 45 2 அப் டு 45 45 ஓகேங்களா? சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இது என்ன பண்ணணும்னா ஆர்டர்ட் பார்ட்ஸாக எழுதுகிறேன். நான் ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாரிம்மா ஆர்டர் பார்ட்ஸ் இல்லை, இது ஆர்டர் பார்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ வந்துட்டு ரிலேஷன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது ஏ வந்து 1 கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கொயர் நம்பர்னால 1 1 1 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும்? 1 இன்ட்டு 1 1 தான் வரும். சரிங்களா? அப்போ இது கொஷினு, இது ஆன்சர். இது கொஷினு, இது ஆன்சர். அப்போ 1 1 நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு 2 அதே மாதிரி 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4 இது வந்து கொஷினு, இது ஆன்சர். சரிங்களா? 2 4 அப்புறம் அதே மாதிரி 3 ஸ்கொயருக்கு ஆக்சுவலாக அவங்க ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் கேட்டதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. 3 ஸ்கொயர்னால் 3 இன்ட்டு 3 9. ஸோ 3 இது கொஷினு, இது ஆன்சர். அப்போ 3 9 அப்புறம் 4 4 ஆர் 16. அப்போது 4 வந்து கொஷினு, இது ஆன்சர் 16. அதே மாதிரி 5 நான் 6 வரைக்கும் அப் டு 6 வரைக்கும் எழுதியிருக்கேன் இதில். சரிங்களா? அப் டு 6 வரைக்கும் எழுதியிருக்கேன். 5 5 ஆர் 25 6 6 ஆர் 36. அப்போ இது கொஷின், இது ஆன்சர். இது பண்ணால் மட்டும்தான் நம்ம டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டொமைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டு தான் டொமைனு. 1 2 3 4 5 6 டொமைன். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டு ஆன்சர் 1 4 9 16 25 36. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அகெயின் தேர்ட் சம் ஈஸி தான். A relation R is given by the set xy y equal to x plus 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக செட் பில்டர் ஃபார்மு. எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இதுக்கு டொமைன். இந்த ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள் இந்த கொஷினு. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 நம்ம அப்படியே ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிட்டு இதை எலமெண்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்களா, இதை அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒன்றும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 3 இப்போ ஒய் ஈக்குவல் டு இது சால்வ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 3 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன ஃபஸ்ட் இதில் இந்த நம்பர் எல்லாத்தையும் நான் இதில் வந்து போட்டுடுறேன். சரிங்களா? புரியுதா? 0 1 2 3 4 இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். அப்போது ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3க்கு எக்ஸு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, நான் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 0 எடுத்துக்கிறேன். 0 + 3 என்னது? 0 + 3 பண்ணோன்னா 3 தான் வரும். அப்போது இது கொஷினு, இது ஆன்சர். புரியுதுங்களா? இது கொஷின், இது ஆன்சர். அப்போது 0 3 அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கிறேன். y equal to 1 plus 3 1 plus 3 equal to 4. அப்போது 1 4 அப்போது 1 4 ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 2 plus 3க்கு 5. அப்போது 2, 5 தான் ஆன்சர். அப்போ 3 plus 3க்கு நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டு 3 plus 3க்கு 6. அப்போ கொஷின் இது ஆன்சர். இது 3, 6. அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 plus 3 7 4, 7 5 அப்புறம் y equal to 5 plus 3 8. அப்போ 5, 8. சரிங்களா?
அப்போ r ஈக்குவல் டு 0,3 1,4 2,5 இது வந்து ரிலேஷன்ஸாக எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிலேஷனாக எழுதிடுறோம். 0,3 1,4 2,5 3,6 4,7 5,8 அவங்க ஃபைனலாக கேட்டது இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக கேட்டது என்னென்னா டொமைனும் ரேஞ்சும் வந்து நமக்கு டொமைன்னா ஒன்றும் இல்லை. டொமைன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லாகவே டொமைன் தான். டொமைன்றது வந்து 0 1 2 3 4 5 நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டு 3 4 5 6 7 8 ஓகேங்களா. அவங்க சொன்ன மாதிரி நம்ம இதை வந்து எக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, டொமைன் ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. இது தேர்ட் சம் ஓவர். அகெயின் ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டுமே செட் பில்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. represent the each of the given relations by arrow diagram graph a set in Rooster form wherever possible கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆரோ டயக்ராம் கிராஃபு அப்புறம் ரூஸ்டர் ஃபார்ம்னு எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 2y எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5 ஒய் பிலாங்ஸ் டு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 2y. நான் போன சம்மில் நம்ம பண்ண மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். 2y. அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குது 2 3 4 5 ஒய் ஈக்குவல் டு 1 2 3 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை வச்சு போடணும். எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y போட்டு எக்ஸ் என்னது 2 இங்கே போட்டாச்சு இன்டூ 2yனா இன்டூன்னு அர்த்தம் நடுவில் இன்டூ ஒய்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க இதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. இதை தான் நீங்கள் எழுதணும். ஒய் அப்போது 2 இன்ட்டு ஒய் என்னது ஃபஸ்ட் எலமெண்ட் ஒய் வந்து 1. அப்போ 2 இன்ட்டு 1 2. சரிங்களா. ஆன்சரில் எழுதும்போது என்ன பண்ணணுன்னா 1 2 போடக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் எக்ஸு, இது வந்து ஒய். அப்போது 2 1 போடணும், அப்படி மாற்றி போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஒய் ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் எழுது. நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸு, இது வந்து ஒய், இது ஒய். அப்போது எக்ஸ் ஒய்ன்னு பண்ணும்போது நம்ம 2 தான் ஃப்ரண்ட்டில் போடணும், 1 வந்து செகண்ட் எலமெண்ட்டாக போடணும். சரிங்களா. அதேமாதிரி 2y 2 எடுத்தாச்சு. 2 2s இந்த 2ன்றது இதுலேயே இருக்கிறது. ஒய்க்கு தான் நம்ம 1 2 3 4 அப்படி இந்த 1 2 3 4 அப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு 2 4. அப்போது 4 2. அப்போ 2y ஈக்குவல் டு நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட் 2 3s are 6. அப்போ 6 3. 2y ஈக்குவல் டு 2 4s are 8 8 4. இது அப்படியே வந்து ரிலேஷனாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷன் பண்ணிடலாம். 2 1 4 2 6 3 8 4. சரிங்களா. ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங்க்கு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ஒய் நீங்கள் எழுதும்போது கொஷனில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். எக்ஸ் என்னது 2 3 4 5 ஒய் ஈக்குவல் டு 1 2 3 4. இதை மேட்ச் பண்ணிக்கலாம். 2க்கு 1 4க்கு 2. சரிங்களா. ஆக்சுவலாக 2 3 4 5 1 2 3 4 கொஷனில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்கு மொத்தம் 4 எலமெண்ட் கொடுத்துருக்கா. 2 1 2 2 1க்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அகெயின் 4 2 கொடுத்துருக்காங்க, 4 2க்கும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 6 3. 6ன்றது இங்கே கிடையவே கிடையாது, அதனால் விட்டாச்சு. 8 4ம் இங்கே கிடையாது, 8 4ம் கிடையாது, ஸோ அதுவும் இல்லை. ஸோ இங்கே மேட்ச் ஆனதை பார்த்தீங்கன்னா 2 1 4 2. சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிராஃப் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, நார்மலாக போடுறது தான். எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 இதில் 1 2 3 4. ஆக்சுவலாக என்ன நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம் 2 1 பிளாட் பண்ணணும்னா 2 1 2ன்றது எக்ஸு 1ன்றது ஒய். அப்போ இந்த 2 இந்த 1 ஓகேங்களா. இந்த 2 இந்த 1 பிளாட் பண்ணியாச்சு. அகெயின் 4 2 4ன்றது எக்ஸு
எக்ஸில் 4 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. ஸோ 4 2 இதை ப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா ஆரோ டயக்ராம் கிராஃப் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரூஸ்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்மில் ஒன்றும் இல்லை, ரூஸ்டர் ஃபார்மும் அதே தான். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம என்ன ப்ளாட் பண்ணோமோ அது எழுதினா போதும். 2 1 4 2 தான் ரூஸ்டர் ஃபார்மு. இது வந்து ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங், இது இந்த சம்முக்குள்ளது, இந்த சம்முக்குள்ளது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்ஹெட்டிங் போயிடலாம். xy such that y equal to x plus 3 xy or natural number. ஆக்சுவலாக இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், less than 10. ஆக்சுவலாக ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், y equal to x plus 3. எக்ஸுன்றது வந்து ஆக்சுவலாக இது நேச்சுரல் நம்பர்னால் என்னம்மா? நேச்சுரல் நம்பர்னால் ப்ரீவியஸ் சம்லலாம் போட்டிருப்போம். நேச்சுரல் நம்பருன்றது 1 to 1 வந்து ஸ்டார்ட்டு, நார்மலாக 1 to 3 தான், 0 வராது. 0 வந்து ஹோல் நம்பரு. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 9ஓட ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்க கேட்டது less than 10. less than 10னா இந்த நம்பர் வராது. சரிங்களா? less than or equal to அப்படின்னு கொடுத்தா தான் இந்த நம்பர் வரும். அதை கீழே ஒரு லைன் வரும்ல, அது வந்துச்சுன்னா இந்த நம்பர் சேர்க்கணும். இல்லை அப்படி லெஸ் தேன் வெறும்னே இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா 9 வரைக்கும் போட்டால் போதும். சேம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நேச்சுரல் நம்பர் தான், சேம் ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் தான். சரிங்களா? இப்போது இதை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே அப் டு நம்ம எது வரைக்கும் அவங்க 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, x plus 3 y equal to x plus 3 y தானே. x plus 3னா எக்ஸ் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னது 1, எக்ஸுக்கு 1 போட்டாச்சு. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டேன், இந்த 3 அப்படியே போட்டேன். அப்போ 1 + 3 = 4. அப்போது கொஷின் இது, ஆன்சர் இது. சரிங்களா? 1 4. அகெயின் x plus 3 2 + 3 = 5. 2, 5 x plus 3 3 + 3 = ஒரு எலமெண்ட்டாக எடுக்கிறேன் 6. அப்போது 3, 6 இந்த 3 இந்த 6. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4, x plus 3 4, 3 4 + 3னா 7. அப்போ 4, 7 5 + 3னா 8. அப்போ 5, 8 6 + 3னா 9. அப்போ 6, 9. அப்போது ஏன் இது 9ஓட இதை போட்டுட்டு இதை இன்டூ போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலாக இதை நான் போட்டுட்டேன், அது வரைக்கும் அவங்க கேட்கல. அவங்க கேட்டது less than 10 தான் கேட்டேன். 6 9ஓட முடியுது. சரிங்களா? செட்டு எலமெண்ட் அதோட முடியுது. இது நம்ம தேவையில்லை, இதை நம்ம போடணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் இன்டூ போட்டேன். 6 9ஓட முடியுது. ஏன்னா அவங்க கேட்டது less than 10 தான். 10 வரைக்கும் 10க்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ரிலேஷன் ஈக்குவல் டு 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9. சரிங்களா? இது 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9. ஸோ இதுலேயும் வந்துட்டு சேம் அதே சம் தானே. ஸோ வந்துட்டு இதுலேயும் நம்ம ஆரோ டயக்ராம் கிராஃப் ரூஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஆரோ டயக்ராமில் எப்பயும் போல் நேச்சுரல் நம்பர் ரெண்டுத்துக்குமே வந்து 10 வரைக்கும் 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 9 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9. எதில் நம்மளுக்கு எதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இப்போ 1 4ன்னு கொடுத்துருக்கோம். 1 4 இப்போது 1 4ன்னு இருக்குது. அப்போது 1 4. சரிங்களா? அதே மாதிரி 2 5 3 6 4 7 4 7 5 8 6 9. சரிங்களா? இதை நம்ம வந்து ஆரோ டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃபும் சேம் அதே தான். கீழே எக்ஸ் ஆக்சிஸு, இங்கே ஒய் ஆக்சிஸு. ஆக்சுவலாக 9 வரைக்கும் கொடுத்ததுனால நான் 9 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9. சேம் இதை நீங்கள் பென்சிலில் கூட போட்டுக்கலாம், நான் பெனில் போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 நம்ம என்ன இங்கே மேட்ச் பண்ணோமோ இதை அப்படியே எழுதினா போதும். எக்ஸில் என்னது 1, இங்கே 1. சரிங்களா? என்ன ப்ளாட் ஆகிருக்கு 4. அப்போது 1 4 1 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. அப்போது இங்கே வந்து நம்ம ப்ளாட் பண்ணுறோம் 1 4. அதேமாதிரி 2 5 கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் வரும், அது ஈஸி தான். 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9. சரிங்களா? ஸோ ஆரோ டயக்ராம் கிராஃப் அப்புறம் ரூஸ்டர் ஃபார்ம்ஸ் நத்திங் பட் நம்ம மேட்ச் பண்ணோம்ல, அதை அப்படியே எடுத்து எழுதினா போதும். 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9. நெக்ஸ்ட்டு இந்த சம்மை 5th சம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. சரிங்களா? இல்லை நான் 5th சம்மையும் சொல்லி கொடுத்துட்றேன். சாரி, 5th சம்மை ஒரேடியாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
ஓகேங்களா, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2ல் வந்துட்டு 1.2ல் வந்துட்டு சாப்டர் 1ல் ரிலேஷன் ஃபங்க்ஷனில் 5th சம் சரிங்களா. இது வந்து ரிப்பீட்டடாக வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக, இயர்க்கு ஒன்ஸ் இல்லைல்ல 2 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இது கேட்குறாங்க. 5 மார்க்ஸில் கேட்குறாங்க சரிங்களா. எ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிவன் பை அசிஸ்டண்ட் சரிங்களா. அப்போது ஒரு கம்பெனின்னு இருந்துன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க? அசிஸ்டண்ட் இருப்பாங்க, கிளர்க்கு, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேலரி இருக்கும். சேம் சேலரி இருக்காது. ஒருத்தர் கம்மியாக இருக்கும், கிரேட் வைஸ் இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிவன் பை அசிஸ்டண்ட் ஏ, கிளர்க்கு சி, மேனேஜர் எம் அண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இ சரிங்களா. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏக்கு அசிஸ்டண்ட்டுக்கு ஏ கொடுத்துருக்காங்க, கிளர்க்கு சி, எம் மேனேஜருக்கு எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு இ. த கம்பெனி ப்ரொவைட் சேலரிஸ் கொடுப்பாங்கல்ல எம்ப்ளாயீஸ்க்கு. அது என்னென்ன சேலரிஸ்னால் ஃபஸ்ட்டு 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh சரிங்களா. ஆஸ் சேலரிஸ் டு த பீப்புள் ஹூ ஒர்க் இன் த கேட்டகரிஸ் இத்தனை சேலரி கொடுத்துருக்காங்க. ஏசிஎம் அண்ட் இ. இது வந்து அசிஸ்டண்ட், கிளர்க்கு, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ அதுலேயே வந்துட்டு இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேறு அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் C1 இது வந்து அசிஸ்டண்ட்டில் இருக்குது. இதில் வந்து C1, C2, C3, C4 வேறு கிளர்க்ஸ் அண்ட் M1, M2 and M3 were managers and E1 and E2 were executive officer and if the relations are defined if the relations are is defined by X relation Y, X ஓட relation ஆகுதா, when X is the salary given, X வந்து given to the person Y salary கொடுத்தாங்கன்னா அப்போது அதோட ரிலேஷன் என்னவா இருக்கும்னு கேட்குறேன். எக்ஸ்பிரஸ் ரிலேஷன் ஆர் த்ரூ ஒன் அது எப்படி என்னவா இருக்கும், அது எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும், ஆர்டர்டு பேர் மூலிமாவும் அப்புறம் ஆரோ டயக்ராம் போட்டும் வந்து நீங்கள் வந்து போட்டு சம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸும் ஒய்யும் எழுதிக்கலாம். எக்ஸு வந்து சேலரிஸு, ஒய் வந்து கிரேட்ஸு ஓகேவா, கேட்டகரிஸு. அப்போ எக்ஸு வந்து என்ன ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கொஷின் தான் பெருசாக இருக்கே தவிர்த்து இது ரொம்ப வந்து ஈஸியான சம்மு. 5 மார்க்ஸ் சம் ஆக்சுவலாக இது. எக்ஸ் ஈக்குவல் 10,000 அவங்க கொடுத்த அமௌண்ட் அப்படியே எழுதிருங்க. 25,000, 50,000, 1 lakh இருக்கல ரொம்ப ஈஸியான சம் இது. ஒய் ஈக்குவல் டு அவங்க கொடுத்த கிரேடெல்லாம் எழுதிக்கோங்க. A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, C5, C5ல C4, M1, M2, M3, E1, E2. இதில் வந்து நம்ம ரிலேஷன்ஸ் பண்ணணும். எக்ஸ் ரிலேஷன் ஒய்ன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 10,000 A1, 10,000ன்றது இப்போது 10,000ன்றது வந்துட்டு அசிஸ்டண்ட்டோட சேலரி சரிங்களா. 25,000ன்றது வந்து கிளர்க்கோட சேலரி. 50,000ன்றது வந்துட்டு மேனேஜரோட சேலரி. 1 lakhன்றது வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சேலரி சரிங்களா. இதான் வந்துட்டு அவங்க A1, A2 கொடுத்துருக்காங்களா, அது நம்ம ஒரு அமௌண்ட்டாக வந்து ஒரு கேட்டகரிஸாக வந்து க்ராஸ் பண்ணிக்கிறோம், ரிலேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. அதே மாதிரி 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. அதே மாதிரி 50,000 M1, 50,000 M2, 50,000 M3, 1 lakh E1, 1 lakh E2. இது வந்து ஆர்டர்ட் பேர்ஸ் ஓகேங்களா. அவங்க சொன்ன மாதிரி ஆர்டர்டு பேர்ஸாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. அகெயின் ஆரோ டயக்ராம் ஃபைனலாக ஒன்றும் இல்லை, XY போட்டுக்கணும். இதில் அமௌண்ட் இது ஃபுல்லாக சேலரிஸாக எழுதிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா விட்டுக்கோங்க. 10,000, 25,000, 50,000, 1 lakh. அதில் வந்து A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, அப்புறம் M1, M2, M3, E1, E2 சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆரோ போட்டுக்கோங்க. இது வந்து மேட்ச் பண்ணிவிட்டு கம்பல்சரி இந்த ஆரோ நீங்கள் போட்டே ஆகணும். இதை போடலைன்னா வந்துட்டு மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்க, மார்க்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆரோ டயக்ராமுக்கு இந்த ஆரோ போட்டே ஆகணும். அதே மாதிரி 25,000க்கும் இதை பேர் பண்ணிவிடுங்க, C4 வரைக்கும். 50,000க்கும் 3 வரைக்கும் பேர் பண்ணிவிடுங்க. 1 lakhக்கும் E1, E2 பேர் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் இந்த சம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சரிங்களா. அவ்வளோதான். இது 5 மார்க்கில் கண்டிப்பாக பப்ளிக்கில் கேட்பாங்க. போன தடவை கேட்கல, 2024ல் இது கேட்கல. நெக்ஸ்ட்டு கம்மிங் 2025க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த சேனல் வந்து இது வந்து எக்ஸசைஸ் 1.2 சாப்டர் 1
ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு எல்லா சம்ஸும் இதில் முடிச்சாச்சு. இந்த எக்ஸசைஸில் எல்லா சம்ஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.